சிம்மம். சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது சந்திரன் 3, 4, 5 என்ற இடங்கள்ல இருக்கிறார். இந்த அமைப்பு மிகப்பெரிய யோக அமைப்பு. அதை போலவே 8ஆம் இடம் 10ஆம் இடம் ரெண்டு பேருமே குருவும் சுக்கிரனும் வலிமையாக சுபத்துவமாகி இருப்பதும் ராசிநாதன் ராசியவே பார்த்து கொண்டிருப்பதும் ஒரு நல்ல அமைப்புங்க. அவர் சனியோட சேர்ந்திருந்தாலும் கூட ராசியை பார்க்கிறார். 3, 4, 5ஆம் இடங்கள்ல இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வாரம் முழுக்க என்ன பலன்களை செய்வார்னு பார்த்தா 2 பலன்கள் இருக்கு. 4ஆம் இடத்துல இருக்கும்போது அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார். 3ஆம் இடத்தில் இருக்கும்போது அவர் உச்ச சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறார். அது ஒரு பெரிய யோக அமைப்பு. ஆக என்ன நடக்கும்? முயற்சிகள் இந்த வாரம் நல்ல விதமா சிம்மராசிக்காரர்களுக்கு பலிக்குங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு மறுபடியும் சொல்றேன், அஷ்டமச்சனியை பத்தி கவலைப்படாதீங்க. வேதை அமைப்பின் காரணமாக உங்களுக்கு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு அஷ்டமச்சனி பலன் கெடுபலனை தராது. ஆக இந்த அமைப்புல இந்த வாரத்துல முயற்சிகள் பலிக்கும். ஒரு நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும். இதுவரைக்குமே எதையும் என்னால் சரியா செய்ய முடியலையன்ற மாதிரியான ஒரு கவலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சரியான வழிமுறைகள் தென்பட்டு அதன் மூலமாக நீங்கள் நல்ல விதமாக செயல்படக்கூடிய யோக வாரமாக இந்த வாரத்தை சொல்லலாம். வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கடந்த காலங்களில் இருந்து வந்த சோதனைகள் விலகக்கூடிய தன்மை உண்டு. அம்மாவோடு கருத்து வேற்றுமை கொண்டிருந்தவங்க அம்மா பேச்சை கேட்க முடியாமல் இருக்கிறது, அல்லது அம்மா எனக்கு ஒரு மாதிரியான சாதகம் இல்லாத ஒரு அமைப்புகளை செய்யறாங்க, இந்த மாதிரியான கவலைகள் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு அம்மாவை பற்றிய குறைகள் தீரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இந்த வாரத்திலே இருக்கு. வாரத்தின் இறுதி பகுதியில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல அவர் குருவின் வீட்டில் வலிமையான அமைப்புல தேய்பிரையாக இருந்தாலும் கூட அவர் குருவின் வீட்டில் பங்கம் இல்லாமல் இருக்கிறார். சந்திரமங்கல யோக அமைப்புல இருக்கிறார். அப்ப சகோதரர்களோடு இணக்கமான ஒரு சூழல் வரக்கூடிய அமைப்பு. குழந்தைகளை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க பிள்ளை படிக்க மாட்டேங்குது, பிள்ளையோட சேர்க்கை சரியில்லை, பிள்ளையோடைய நடத்தை சரியில்லை என்கின்ற மாதிரியான கவலை அமைப்புகளில் இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் தீரக்கூடிய அளவிற்கு நல்ல விதமான மாற்றங்கள், அதற்கேற்ப ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக வாரமாக அமைந்திருக்கிறது சிம்மத்தினர் எல்லோருக்கும் இந்த வாரம்.